வணக்கம், நான் உங்கள் பொறியாளர் குமரேசன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிஎஸ்டி வந்து இப்போ ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. வர தீபாவளி ஆஃபராக பிஎம் வந்து கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எந்தெந்த ஐட்டங்களுக்கு கம்மி ஆகுது, அது என்ன இம்பேக்ட் ஆகுதுங்கிறத பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம சின்னதாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டோட ரேட் வந்து பர்சன்டேஜை கம்மி பண்ணியிருக்காங்க. 28%லேருந்து 18% ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் அண்ட் கிரானைட் அது வந்து உங்களுக்கு 12லேருந்து 5% மாறி இருக்கு. அதே போல் இன்டீரியர் பண்ணக்கூடிய பேனல் ஜிஎஃப்ஆர்ஜி அந்த பேனல் எல்லாம் இருக்குல்ல, அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டு, இதெல்லாம் இன்டீரியர் பேனலு, பார்ட்டிக்கல் போர்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து 12லேருந்து 5% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பேம்பு ஃப்ளோரிங் அந்த மாதிரி ஐட்டங்களுக்கும் வந்து உங்களுக்கு ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது. 12லேருந்து 5% மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து ஜிஎஸ்டி வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லி இப்போ நியூஸ் வந்திருக்கு. இந்த இம்பேக்ட்னால டோட்டலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து எவ்வளவு வந்து நம்மளுக்கு மிச்சமாகும், எவ்வளோ சேவிங் ஆகும் அப்படின்னு அதை ஒரு கிளான்ஸ் ஒரு ஐடியா பார்ப்போம். இதே வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ சிமெண்ட் வந்து ஒரு 345 ரூபாய்க்கு நம்ம ஆல்ரெடி இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அந்த 28%ல் இப்போ நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ஆஃப்டர் ஜிஎஸ்டி வந்து குறைஞ்சதுக்கு பின்னால் அதோட ரேட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 318 ரூபா வரும். அப்போ ஒரு பேகுக்கு பார்த்தீங்கன்னா 26 ரூபா 95 பைசா வந்து ஒரு மூட்டைக்கு நம்மளுக்கு வந்து செலவு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. இதே வந்து இப்போ கிரானைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட ஒரு 80 ரூபாய்க்கு நம்ம இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்கோம். மினிமம் நான் சொல்கிறது மேக்ஸிமம் இல்லை, மினிமம் சொல்கிறேன். ஒரு 80 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல கல் வாங்கலாம். அப்படி அது 80 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா இனிமேல் வந்து அந்த 12லேருந்து 5% மாறும்போது 75 ரூபாய்க்கு வரும். அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 5 ரூபா வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மளுக்கு மிச்சமாகும். இதே வெட்டிஃபை டைலு வந்து நம்ம ஆல்ரெடி மினிமமாக வாங்கினோம் அப்படின்னா ஒரு 50 ரூபாய்க்கு நல்ல கல் வாங்கலாம். அப்படி 50 ரூபாய்க்கு வாங்குற கல்லில் எந்த வேரியேஷனும் இல்லை, டேக்ஸ் ரிடக்ஷன் வந்து அதில் வரலை. ஓகே. அடுத்து வந்து ஒரு சானிட்டரி வேர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 டாய்லெட் இருக்கிற ஒரு வீட்டுக்கு இந்தியன் வாட்டர் க்ளோசெட் 1, யூரோப்பியன் வாட்டர் க்ளோசெட் 1, 2 வாஷ் பேசின் வச்சு நீங்கள் மினிமம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கனாலும் ஒரு மினிமம் ரேட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா டோட்டலாக ஒரு 2 டாய்லெட்டுக்கு சேர்த்து நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஜாமானை வாங்குவீங்க. அப்படி அந்த 10,000 ரூபாய்க்கு ஜாமானை வாங்கினீங்கன்னா 28%லேருந்து 18% டேக்ஸ் வந்து கம்மி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 781 ரூபா மிச்சமாகும். பார்த்தீங்களா? சிமெண்ட் வந்து ஒரு 1000 சதுரடி வீட்டுக்கு ஒரு 400 மூட்டை பிடிக்குது அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அமௌண்ட் வந்து மிச்சமாகும். மேக்சிமம் நம்ம மார்பிள் கிரானைட்டுக்கு வந்து அதிகப்படியான நபர்கள் போகிறதில்லை, டைல்ஸில் தான் போகிறீங்க. ஸோ வந்து டைல்ஸ் வச்ச வீடு இப்போ கட்டுறீங்க. சானிட்டரி வேரில் ஒரு 741 ரூபா. அதே போல் சிமெண்ட்டில் வந்து ஒரு 10,781 ரூபா. டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 11,563 ரூபா வந்து மிச்சமாகும். இதே கிரானைட்டு போகிறவங்களுக்கு இன்னொரு 5,000 ரூபா சேர்த்து மிச்சமாகும். புரியுதுங்களா? அப்போ கிரானைட் போட்டு கட்டுறவங்களுக்கு ஒரு ஆஃபர் 5,000 ரூபா. அதே இன்டீரியர் பண்ணுறவங்களுக்கு அதில் கொஞ்சம் மிச்சமாகும். ஸோ வந்து இந்த ஜிஎஸ்டி ரேட் டிஃப்ரென்ஸுனால லட்சக்கணக்கில் எல்லாம் காசு மிச்சமாகும்னோ ரொம்ப பல ஆயிரங்கள் மிச்சமாகும்னோ நினைக்க வேண்டாம். மேக்ஸிமம் ஒரு 12,000 ரூபா ஒரு 1000 சதுரடி வீடு, ஒரு 2 பெட்ரூம் இருக்கிற வீட்டுக்கு ஒரு 12,000 ரூபா கம்மியாகுது. அவ்வளோதான் கம்மியாகுது. மிகப்பெரிய அளவுக்கு கம்மியாகுதுன்னு யாரும் கற்பனைகளை வளர்த்திக்க வேண்டாம். ஸோ வந்து ஜிஎஸ்டியோட இம்பேக்ட் வந்து இவ்வளோதான் இருக்குது. ஸோ மெட்டீரியல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டெல்லாம் குறைஞ்சி போச்சு அப்படின்ட்டு நம்ம இனி ஒவ்வொரு பில்டிங் ஓனரும் வந்து கான்ட்ராக்டர்களை பிடிச்சி ஏங்க ரேட்டெல்லாம் குறைஞ்சி போச்சுங்க அப்படின்னு. குறைஞ்சா எத்தனை ஆயிரம் குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இதோட ரேட்டெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ லேபர் ரேட்டு அடுத்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இன்னைக்கு கம்மிங் வந்து எலெக்ஷன் வந்து வரப்போகுது. இப்போ தமிழ்நாடு வந்து இன்னும் ஒரு 7 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ எலெக்ஷன் வர்றதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது எதுலையெல்லாம் ஆகும்னா பல்க் மெட்டீரியல் ஆகும். அதே மாதிரி சிமெண்ட்டு, ஸ்டீல் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ரேட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்க டேக்ஸை பின்னால் குறைக்கிற மாதிரி குறைப்பாங்க. ஆனால் டேக்ஸை குறைக்காமல் அதே ரேட்டுக்கு மெட்டீரியல் வந்து சேல்ஸ் ஆகிறதுக்கான முகாந்திரம் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ நான் சொல்கிறது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நான் பேசலை. என்னுடைய ஒரு 15 வருட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் எப்பப்போலாம் வருதோ ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால் மெட்டீரியலோட ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்.
இது வந்து அப்புறம் என்னமோ சும்மா போராட்டம் பண்ணுவாங்க, அப்படி இப்படி பேசுவாங்க, பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, அப்படி கம்மியாகும். ஸோ இதெல்லாம் இயல்பு. ஸோ அந்த டாலரன்ஸ் பீரியட் இருக்குல்ல, அந்த கோல்டன் பீரியட்ல ஒரு அமௌண்ட் பல்கா மேனுஃபேக்சர்ஸ் எடுக்கிறாங்க. அது எங்க போகுதுங்கிறது அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஸோ வந்து மெட்டீரியல் காஸ்ட் கம்மியாகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆகல அப்படிங்கிறது என்னுடைய யதார்த்த கணக்கு. அவ்வளோதான் இருக்கு. கட்டுமான துறையில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் எங்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் எங்கிட்ட பேசலாம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க பே பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களோட கட்டுமான துறையில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டுக்கங்க. நீங்களா வீடு கட்டுறீங்க அப்படின்னாலோ, இல்லை ஒரு மிஸ்திரி வச்சு வீடு கட்டுறீங்கனாலோ, ஏதாவது டவுட்டு, இல்லை ஒரு இன்ஜினியரை வச்சே வீடு கட்டிட்டு இருக்கீங்க, அவர் ஒரு வேலை செய்கிறாரு, அது நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கு டவுட் இருக்குது, யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஒப்பீனியனாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். கீழே இருக்கிற லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று டயத்தில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.